16th டே ஆஃப் த 100 டே சேலஞ்ச். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 2, 5 ரிலேட் பண்ணியிருக்காங்க. 5, 3, 16 ரிலேட் பண்ணியிருக்காங்க. 9, 3ங்கிறது என்ன வரும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 3, 2 அப்படிங்கிறது எப்படி வந்து 5 வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். இப்படி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ 5 இருக்குது அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் 25 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். அடுத்து இப்போ 9 இருக்குது அப்படின்னா 9 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க 81 வரும். அடுத்து 3 இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 வரும். இப்போ 81ல் 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 72 தான் கிடைக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க 72 தான் வரும். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ். 17th டே ஆஃப் த 100 டே சேலஞ்ச். ஸோ இப்போ இங்கே மேக்ஸ் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே 6700 கொடுத்துருக்காங்க. அது 13 மாதத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படி மாதிரி பார்க்கணும் நமக்கு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. இங்கே மாதங்கிறது வந்து 13 மாதம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மாதங்கிறது 1 இயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் 13 மாதங்கிறத நம்ம 13/12 அப்படி மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ 6700 தான் பி பிரின்சிபல். என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே 13 சொல்லியிருந்தேன்னா அந்த 13 போட்டுக்கலாம், கீழே 12 போட்டுக்கலாம். இப்போ 6 வந்து பார்த்தீங்கன்னா 12% பை வந்து பார்த்தா இந்த 12 ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அதனால் இப்போ 100 போட்டுக்கிட்டு இப்போ அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 2 0க்கு 2 0 வந்து அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த 12 இருக்குல்ல 12 அடிச்சு கொடுக்கலாம். மிச்சம் இருக்கிறது அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்ட வேண்டியதான். 67 × 13 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 871 கிடைக்கும். சரியான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் 1ல் இருக்க ரூபாய் 871 தான். தேங்க்யூ கைஸ். 18th டே ஆஃப் த 100 டே சேலஞ்ச். ஸோ இப்போ இங்கே ரீசனிங் தான் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்கள். 982, 950, 946. இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கணும். இப்போ 982 950 எவ்வளோ டிஃபரன்ஸ்னா 2 கழிச்சிருக்காங்க. அடுத்து 950 946 வந்து 4 கழிச்சிருக்காங்க. இப்போ 2 4 அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு டிஃபரன்ஸ். இப்போ அடுத்து வந்து என்ன வரும் அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ 2 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 8 அப்படின்னு போச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் நம்பர் சொல்லுவோம். இரட்டைப்படை எண்கள் அப்படி மாதிரி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்து இப்போ 2 4க்கு அப்புறம் வரக்கூடியது வந்து 6 தான் இருக்க முடியும். அப்போ 6 தான் இந்த டிஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 946ல் நீங்கள் 6 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 940 கிடைக்கும். அப்போ 940ங்கிற ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் அதுதான். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. 19th டே ஆஃப் த 100 டே சேலஞ்ச். ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x+1/x9 = x²+1/x² என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இது அல்ஜிப்ராவில் மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்னா இப்போ ஏங்கிற மாதிரி வந்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 9 எடுத்துக்கிறங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது, a² - 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ a² பார்த்தீங்கன்னா ஏங்கிறது என்னென்னு தெரியும், நமக்கு 9 தெரியும். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான் -2. ஓகேவா? ஸோ அப்போ 9 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 81 கிடைக்குமா? எஸ். அதுக்கப்புறம் -2 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 81 2 போச்சு அப்படின்னா 79 கிடைக்கும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்குது 79 தான். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 21th டே ஆஃப் த 100 டே சேலஞ்ச். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் தான். த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 2 and 32 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √a × b அப்படிங்கிறது தான். இப்போ இதில் ஏ எது பி எது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 2 தான். பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பர் 32 தான். ஓகேவா? இப்போ வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் போட்டுக்குங்க. அதில் 2 × 32 போட்டிங்க அப்படின்னா a × b அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் நீங்கள் உள்ளே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ரூட்டை பார்த்துக்கலாம். இப்போ 32 × 2 பார்த்தீங்கன்னா 64. இப்போ ரூட்டை விட்டு நீங்கள் 64 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும். ஏன்னா 8² தான் 64. இப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க 8 தான். இதே மாதிரியான கிளாஸ் ஃபாலோ